அந்த முதலை ஏன் ப்ரோ வாயை திறந்தே வச்சிருக்கு? இது நெறைய பேர் வந்து வாய தொறந்தே வச்சிருக்கிற காரணம், அது வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது வெப்பத்த வந்து அதனுடைய உடல் வெப்பத்த சீராக்கிக்கிறதுக்காக தான் வாய தொறந்து வச்சிருக்கு. உதாரணத்துக்கு அது வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல் தான். அதனுடைய ரத்தம் வந்து குளிர் ரத்தம் தான். ஓகே. இப்ப நமக்கு வந்து உடல்ல வெப்பம் அதிகரிச்சா, நம்மளுடைய வேர்வை சுரப்பிகள் செயல்பட்டு நமக்கு வேர்வையா அந்த வெப்பம் வெப்பம் வந்து வெளிய வந்துரும். ஆமா. வெளிய போயிட்டு நம்ம வெப்பம் வந்து சீரா இருக்கிறதுக்கு வேர்வை வரும். ஆமா. அந்த மாதிரி முதலைகளுக்கு கிடையாது. அதனால முதலைகள் என்ன பண்ணும்னா, தண்ணீல இருக்கும்போது அதிகமா உடல் குளிர்ந்துருச்சுன்னா, அது வந்து நிலத்துக்கு வந்து வெயில்ல வந்து காயும். அப்படி காயும்போது அதிகமா வெயில் அடிச்சிருச்சு, தேவையான அளவுக்கு மேலேயே அதுக்கு வந்து வெப்பம் கிடைக்குதுன்னா, அப்ப அந்த தேவையற்ற வெப்பத்த வெளியேத்துறதுக்கு அது வாய வந்து தொறந்து வைக்குது. இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னா, நெறைய உயிரினங்கள அது கடிக்குதுல்ல. கடிச்சு அதனுடைய பற்கள்ல எல்லாம் பயங்கரமா சதை, ரத்தம் எல்லாமே இருக்கும். அதனாலேயே பற்கள்ல வந்து சில வகையான ஒட்டுண்ணிகள் வந்து பாரசைட்ஸ் வந்து உருவாகிரும். அது வந்து உற்பத்தியாகி அது வந்து அதுக்கு பிரச்சனைய கொடுக்கும். அப்ப இந்த மாரி வெயில்ல வந்து அது வாய தொறந்து வச்சுக்கும்போது, அந்த வெயில்ல இருக்கக்கூடிய சூட்டுனாலேயே அந்த பற்கள்ல எல்லாம், பல் இடுக்குல எல்லாம் இருக்கிற பாரசைட்ஸ் வந்து இறந்து போயிரும். அதுக்கும் அது வந்து வாய தொறந்து வைக்குது நிலத்துல வந்து.